ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கூட விஷாலி வந்திருக்காங்க. ஹாய் விஷாலி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேக்கா. ஓகே, நம்ம கூட ஆராவும் வந்திருக்காங்கல்ல குட்டி பாப்பா. ஹாய் ஆரா, எப்படி இருக்க? நல்லா இருக்காக்கா. ஆராவோ சூப்பராக இருக்காங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க குட்டீஸ்? நீங்கள் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த மந்த்து ஃபுல்லாக நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் விஷாலி? கிறிஸ்மஸ் தாக்கா. ஆமாம், கிறிஸ்மஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம்ல. இந்த வீக்கும் அதே போலவே தான் கிறிஸ்மஸ் பற்றியே தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே விஷாலி, இப்போ நம்ம ஸ்டார்டிங் நம்ம என்ன பண்ண போகிறோம்? பெயர்க்கா. சரி, ஆரா கிட்ட ப்ரேயர் எப்படி பண்ணுவோம் ஆரா? முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆமாம், ஆராக்கா கரெக்டாக சொல்லிட்டாங்கல்ல. முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆரா சொன்ன மாதிரி நீங்களும் முட்டி போட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ப்ரேயர் பண்ணிடலாமா? பிதாவே மக்கு சோத்ரம் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே மக்கு சோத்ரம் 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 இருக்கிறவரே மக்கு சோத்ரம் 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 ஆபிரகாமின் தேவனே சோத்ர, ஈசாக்கின் தேவனே சோத்ர, யாக்கோப்பின் தேவனே சோத்ரம், முற்பிதாக்களின் தேவனே மக்கு சோத்ரம் 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 சோத்ர. இசப்பா, நீர் தந்ததான அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை அப்பா இந்த சிறு பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுத்து அப்பா இந்த சிறுவர் ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதியும். உலகெங்கும் கர்த்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கவும், இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேகருக்கு கர்த்தாவே அப்பா சாட்சியாக இருக்கும் கர்த்தாவே. தேவ நாமம் மகிமைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. இந்த சிறு பிள்ளைகள் செய்கின்ற இந்த சின்ன ஊழியத்தை தேவரீர் ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பா இந்த கிறிஸ்மஸ் நன்னாளில் தகப்பனே அவர்கள் கர்த்தாவை உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. ஒவ்வொரு சிறு பிள்ளையும் கர்த்தாவை நீங்கள் ஆசீர்வதியும் கர்த்தாவே. சிறுவர் ஊழியத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளும் ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஆண்டி நம்மளுக்காக அழகாக ப்ரேயர் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஒரு பிடிச்சமான செக்ஷன் இருக்க போது, அதுவும் கிறிஸ்மஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம்ல. என்ன பிடிச்சமான செக்ஷன் தெரியுமா விஷாலி? தெரியாதுக்கா. சரி, ஓகே, ஆரா கிட்ட கேட்கலாமா? விஷாலிக்கு தெரியாதான். ஆரா, உனக்கு தெரியுமா ஆரா? என்னது? டான்ஸ் அக்கா. ஆமாம், ஆரா பற்றி கரெக்டாக சொல்லிட்டாங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கு, ஆராக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே குட்டீஸ், எல்லாரும் இப்போ உங்களுக்கு பிடிச்சமான இப்போ டான்ஸ் ஆடிடலாமா? ஓகே. ஓகே குட்டீஸ், எல்லாம் டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டோம்ல. ஆனால் நீ சூப்பராக க்யூட்டாக ஆடின தெரியுமா? ஆமாம் ஆரா, நீ சூப்பராக ஆடின. விஷாலி, நீயும் சூப்பராக ஆடின விஷாலி. ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம டான்ஸ்லாம் ஆடி முடிச்சிட்டோம்ல. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நல்லா சூப்பராக ஆடி முடிச்சிட்டோம். சரி, ஓகே விஷாலி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? பைபிள்
ஆமாம், பைபிள் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே குட்டீஸ், இப்போ அக்கா சொல்கிற பைபிள் வேர்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பைபிள் வேர்ட்ஸ்குள்ளார போயிடலாமா? ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் கற்றுக்குள் சந்தோஷமாக இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம வந்து கிறிஸ்மஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். கிறிஸ்மஸில் என்னென்னலாம் இருக்கும் நம்மலாம் போன வாரம் எல்லாம் பார்த்தோம்ல. ஸ்டார் இருக்கும், ட்ரீ இருக்கும், கேக் கொடுப்பாங்க, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துதல் சொல்லிப்பாங்க. இந்த மாதிரி ஏசப்பாவுடைய பிறப்பு குறித்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் வீக்கு இன்றைக்கி வந்து எல்லா பசங்களாம் என்ன டான்ஸ் ஆனாங்க எல்லாம் பார்த்தீங்களா? எல்லாம் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா வச்சு ஒரு டான்ஸ் போட்டாங்க இல்லையா, கேரல் ரவுண்ட் மாதிரி. இப்போ கேரல் ரவுண்ட் பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? என்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிட்டு ஒரு நற்செய்தியை சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம வந்து ஒரு வசனத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மறுபடியுமா சொல்லலாமா குட்டீஸ்? தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஓகே குட்டீஸ், இப்போ தேவதூதன் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி தேவதூதன் சொல்கிறாங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா பிறக்கும்போது தாவிதின்ற ஊரில் பெத்லஹேமில் தான் வந்து பிறந்தார் ஏசப்பா. அப்படி அவர் பிறப்பை குறித்து தேவதூதன் சொல்லும்போது அங்கே இருக்கிறவங்களாம் அங்கே மாட்டு கொட்டைகளில் வந்து மரியாள் யோசிப்பு இருக்கும்போது அவங்க அந்த இடத்துல ஏசப்பா வந்து சின்ன குழந்தையாக வந்து அவர் பிறந்த அந்த இடத்துல இருக்காங்க. அங்கே இருக்கிறவங்களாம் மந்தைகள் எல்லாம் மேய்ச்சிட்டு அங்கே இருக்கிற மேய்ப்பர்கள்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே என்ன இது இங்கே இப்படி இருக்காங்களே, இங்கே வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்தாங்க. அப்போ தான் வந்து தேவதூதர்கள் வந்து அங்கே சொல்கிறாங்க, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். அப்போ ஏசப்பா பிறப்புனாவே என்ன நம்மளுக்கு சந்தோஷம்தான். இப்போ கிறிஸ்மஸ்னாலே ஒரு சந்தோஷம் தான். ஏசப்பா எதுக்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தார நம்ம அகைன் நிறைய டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஏசப்பா வந்து எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்காக தான் வந்து அந்த உன்னதத்தின் மேன்மையை விட்டு வந்து ஏசப்பா இந்த உலகத்துக்கு வந்தார். எதுக்காக வந்து பிறந்தார்? நமக்காக தான், நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம வந்து ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து இந்த உலகத்திலே வந்து நம்ம பாவம் செஞ்சால் அதுக்கு மரணம் தான் ஒரே ஒரு தீர்வு. ஆனால் அது எல்லாத்தையும் தகர்த்து போட்டு சிலுவையில் நமக்காக வெற்றி சிறந்து நமக்காக மரித்து ஏசப்பா அந்த உலகத்தில் அழகாக வந்து அவர் அந்த உன்னதத்தின் மேன்மை அது எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பரலோக சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு உன்னதத்தின் அந்த மேன்மையை விட்டு வந்து ஏசப்பா நம்மளுக்காக வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் எங்கே பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, தாவிதின்ற ஊரில் தான் வந்து அவர் பிறந்தார். அங்கே பிறந்த உடனே அவருக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த தேவதூதன் சொல்கிறாங்க, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நற்செய்தி வந்து ஏசப்பாவுடைய பிறப்பை குறித்து அவங்க மட்டும் தான் கேள்விப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேள்விப்பட்டாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே அவரை பார்க்குறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஏன்னா வந்து நமக்காக ஒரு மேசியா வந்து இந்த உலகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டது. அது வந்து அவங்களுக்கு யாராக இருக்கும், யார் நம்ம மேசியா நம்மளை மீட்கப்படுறதுக்காக நம்ம யார் வரப்போகிறாங்க இந்த உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருந்த இந்த நேரத்தில் தான் வந்து ஏசப்பா வந்து பிறந்தார். அப்போ ஏசப்பாவுடைய பிறப்பை கேட்டவுடனே அது ஒரு நற்செய்தியாக இருந்துச்சு. அது போய் நான் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயமாக தான் வந்து தேவதூதன் வந்து அவங்களுக்கு சொன்னாங்க. இது தேவதூதன் அவங்களுக்கு அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணுற விஷயமாக தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு நம்ம போய் சொல்லணும். ஏசப்பா வந்து உங்களுக்காக தான் பிறந்திருக்கிறாரு அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிட்டு ஏசப்பா வந்து உங்களுக்காக பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தோஷத்தோடு அவங்க போயிட்டு ஒவ்வொரு வீட்டுக்குமே போயிட்டு கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பாங்க, பாஸ்டர் இருப்பாங்க, கூட எல்லாருமே சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே கூட போயிட்டு அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த நற்செய்தியை வந்து சொல்லிவிட்டு நல்லா அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணிவிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வருவாங்க. அப்போ அந்த நற்செய்தி பார்த்திங்கன்னா அது உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இதை வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த நற்செய்தி வந்து இது ஒருத்தருக்கு மட்டும்தான் இல்லை, இதை ஏசப்பா பற்றி ஏதோ சர்ச்சுக்கு போகிறாங்க அவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இது உலகத்தில் எல்லாருமே வந்து இந்த நற்செய்தியை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏசப்பா சொல்லியிருக்காரு. எதுக்காக பிறந்திருக்கிறார்ன்றதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அவர் நமக்காக தான் வந்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். நமக்காக தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஏசப்பா வந்து பார்த்து நமக்காக தான் செய்கிறார். ஓகேவா? அப்போ அவர் பிறப்பை குறித்து நீங்கள் கண்டிப்பாக அறிஞ்சிருக்கணும். அவர் எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார், யாருக்காக வந்தார் அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா குட்டீஸ்?
ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு வீக்குமே வந்து நம்ம கிறிஸ்மஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கில் இன்னொரு விஷயத்தோடு நான் உங்களை பார்க்குறேன். இப்போ நம்ம லாஸ்ட் ப்ரேயருக்குள்ளே போயிடலாமா? ஓகே, எங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். எங்களை அதிகமாக நேசிக்குதான பரிசுத்தமான பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆசீர்வாதமாக நல்ல வேலைக்காக கூட தகப்பனே அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உண்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா இசப்பா அந்த வேலையிலே கூட தகப்பனே அப்பா அந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலியமாய் தகப்பனே அப்பா கிறிஸ்மஸ் ஆண்டவரே கொண்டாட்டத்திலே கூட ராஜா ஆண்டவர் ஒவ்வொரு அப்பா செக்ஷன்லேயான தகப்பனே அப்பா நீ மகிமைப்பட்டதுக்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இதோ அப்பா நீர் அப்பா உடைய நற்செய்தியை நாங்கள் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லும்படியாய் கர்த்தர் நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் இந்த உலகத்தில் அப்பா எதற்காக பிறந்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே அவர்களும் ஆண்டவரே அப்பா அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தீர் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவங்களுக்கு நீர் இன்னும் அதிகமாக ஆழமான சத்தியங்களை கத்த நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவோடு நீங்கள் பேசுங்க தகப்பனே அப்பா, ஒவ்வொருவோடு நீங்கள் இடைப்படுங்க ராஜா. இந்த நாட்களில் ஆண்டவரே எல்லாரும் தகப்பனே அப்பா நம்முடைய சந்தோஷத்தின் அப்பா மன மகிழ்ச்சி ஆண்டவரே அப்பா சந்தோஷத்தோடு முடியும் அப்பா பிறந்த நாட்களை ஆண்டவரை கொண்டாட என் தேவன் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் கத்தனை சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, அழுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம். ஜெபத்தை கேட்ட நல்ல பிதாவே, ஆமென்.